Praise the Lord. ஆதியாமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம். Genesis chapter 49. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே நான் 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Genesis chapter 49 from verse 22 to verse 24. 3 வசனங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22, 23, 24. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். I will read that from English. Genesis 49, 22 to 24. Joseph is a fruitful bough, even a fruitful bough by a well, whose branches run over the wall. The archers have sorely grieved him and shot at him and hated him. But his bow abode in strength, and the arms of his hands were made strong by the hands of the mighty God of Jacob. From thence is the shepherd, the stone of Israel. கர்த்தர் நமக்கு இந்த வேத பகுதியை இன்றைக்கு ஆசீர்வதித்து நமக்கு போஷித்து வீடுகளுக்கு நம்மை அனுப்புவாராக. 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களையும் அழைத்து அவர்களுக்கு எதிர்காலத்தை தீர்க்க தரிசன வார்த்தையால் கூறி ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்தார். நாம் வாசித்த 22 முதல் 24 வசனங்களிலே யோசேப்பின் மேல் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள். The blessings of Jacob over his son Joseph. இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை தகப்பனாயிருந்து ஆவிக்குரிய மெய்ப்பனாக இருந்த யாக்கோபு அங்கே கூறுகிறார். இந்த 22, 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 வகையான கூட்டத்தாரை அங்கே வாசிக்கலாம். You can read about 3 classes of people in verse 23 and verse 24. முதலாவதாக யாக்கோபினுடைய சத்துருக்களை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த சத்துருவை அங்கு வாசிக்கலாம். இரண்டாவதாக யோசேப்பினுடைய அவனுடைய வில்லை குறித்து அங்கு வாசிக்கலாம். மூன்றாவது யாக்கோபின் பெலனா இருக்கிற தேவனை குறித்தும் அங்கு வாசிக்கலாம். You can read about the archers, the enemies of Joseph. You can read about Joseph himself. And thirdly, you can read about the God of Jacob. இந்த 3 பேரையும் குறித்து இந்த 3 பேர் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த தாக்கம், the divine craftsmanship of God on the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தெய்வீக உருவாக்குதல் இந்த 3 காரியத்திலும் நாம் பார்க்கலாம். 23ஆம் வசனத்தில் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அப்போ அங்கே வில் வீரர் என்று வாசிக்கும் பொழுது, ஆர்ச்சர்ஸ் என்று வாசிக்கும் பொழுது, அந்த எதிரிகளுடைய கைகள், the hands of the enemy, இவர்கள் தங்களுடைய கைகளிலே அம்புகளையும் வில்
வைத்து யோசேப்பின் மேல் குறிவைத்து அவன் மேல் எய்தார்கள். ஏன்? பகைத்தார்கள். 24ஆம் வசனத்தில் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் என்று வாசிக்கும் பொழுது யோசேப்பினுடைய கைகள், 23ஆம் வசனத்தில் எதிரிகளுடைய கைகள் வில்லை வைத்திருந்தது. 24ஆம் வசனத்தில் யோசேப்புக்கும் ஒரு வில் இருந்தது. யோசேப்பினுடைய புயங்கள், ஆர்ம்ஸ் ஆஃப் ஜோசப், யோசேப்புக்கும் கரங்கள் இருந்தது. 24ஆம் வசனத்தில் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அந்த இடத்துல கர்த்தர், யாக்கோபனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரங்கள். அப்படி என்றால் 3 விதமான கரங்களை குறித்து 23, 24ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். The 3 hands of that was upon Joseph's life. எதிரிகளுடைய கரங்கள் அவன் மேல் இருந்தது, யோசேப்புடைய கரங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தது, ஆண்டவருடைய கரங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்தது. இந்த 3 விதமான கரங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய நோக்கத்துக்கென்று ஆயத்தப்படுத்தி யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 24ஆம் வசனத்தில் பாருங்க, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். He became the shepherd, he became the stone of Israel. அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருந்த அனாதி தீர்மானம் நிறைவேறினது. ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையிலே வைத்திருந்த பூரண திட்டங்கள் நிறைவேறின. God's perfect plan and God's perfect purpose was fulfilled in the life of Joseph. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனாதி திவ்ய நோக்கத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே யோசேப்பை போல God has a destiny for us, a destination for us. நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்மை உயர்த்த வேண்டும், எங்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் உருவாக்கி நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். He is shaping and molding our life every day. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையிலே அது எப்படி நிறைவேறியது என்றால் 3 கரங்களினால் அது நிறைவேறின. இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி சத்துருவுடைய கரங்கள், தன்னுடைய கரங்கள், ஆண்டவருடைய கரங்கள் எப்படி யோசேப்பினுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்தது என்பதை இன்றைக்கு வேதத்திலே அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹalleluya. The threefold operation of hands in the life of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையிலே 3 விதமான கரங்கள் அவன் வாழ்க்கையிலே இருந்தது. கர்த்தர் இந்த 3 விதமான கரங்களை அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பயன்படுத்தினார். சில கரங்கள் தெரிந்த கரங்கள், ஃபெமிலியர் ஹேண்ட்ஸ். சில கரங்கள் குடும்பத்தில் இருந்த கரங்கள், ஃபேமிலி ஹேண்ட்ஸ். சில கரங்கள் அவனுக்கு ஒத்தாசை செய்த கரங்கள், they were favorable hands for him. சில கரங்கள் அவனுக்கு எதிராக எழும்பின கரங்கள். எப்படிப்பட்ட கரங்களாக இருந்தாலும் யோசேப்பை கர்த்தர் தம்முடைய இருதயத்திலே எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ இந்த கரங்கள் எல்லாம் யோசேப்பை ஆண்டவர் வைத்த சித்தத்துக்கு யோசேப்பின் வாழ்க்கையை நடத்தினது. ஆகவே இந்த கரங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. சத்துருவின் கரங்கள் என்னுடைய பிள்ளைகள் மேலே, என் குடும்பத்தின் மேலே இருக்கிறது என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் ஆண்டவர் அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி God will start pushing us towards the purpose that He has for us in our life. இந்த கரங்களை கர்த்தர் வைத்து நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்காலத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நகர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய சம்பூர்ணத்தையும் கொடுத்து நம்மை மகிழ்விப்பார். ஹalleluya.
இந்த 3 கரங்களை குறித்து இந்த காலையிலே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 49ஆம் அதிகாரம் வரை அந்த வசனங்களை வைத்து இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எனிமீஸ், சத்ருவின் கரங்களை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் என்றால், த ஹேண்ட் தட் டெஸ்டட் த லைஃப் ஆஃப் ஜோசப், யோசேப்பின் வாழ்க்கையை சோதித்த கரங்கள். சத்ருவின் கரங்கள் அவன் வாழ்க்கையை சோதித்தது, டெஸ்டிங் ஹேண்ட்ஸ். இரண்டாவது பாருங்க, யோசேப்பினுடைய கரங்கள், ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜோசப். த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜோசப்ஸ் வேர் ட்ரெயின்டு ஹேண்ட்ஸ், அவனை பயிற்சிவித்த கரங்கள். அவனுடைய எதிர்காலத்திற்காக யோசேப்பை பயிற்சிவித்த கரங்கள். மூன்றாவது பாருங்க, த ஹேண்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய கரங்கள். த ஹேண்ட் ஆஃப் காட் transform the life of Joseph. ஆண்டவருடைய கரங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றி யோசேப்பின் வாழ்க்கையை உயர்த்தினது. ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த கரங்கள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆண்டவர் இந்த 3 விதமான கரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். சத்துருவின் கரங்கள் இருக்கின்றன, நம்முடைய கரங்கள் இருக்கின்றன, ஆண்டவருடைய கரங்களும் அதற்கு மேலே இருக்கும் பொழுது, இந்த 3 சந்தர்ப்பங்கள், இந்த 3 காலகட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் எப்படி உங்களை மாற்றுவார்? மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். முதலாவதாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 37th chapter. உங்கள் வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 3, 4, 5 வசனங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 37, 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 37:27. அவன் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவன் இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறான் என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 39th chapter verse 1, 39ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கவனிக்கிறீங்களா? இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறேன் பாருங்க. Joseph was brought down to Egypt, and Potiphar, an officer of Pharaoh, captain of the guard, Egyptian, bought him of the hands of the Ishmaelites. தமிழிலே கரங்கள் என்ற வார்த்தை இல்லை, இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினார்கள். ஆங்கிலத்தில் இருக்கு, இஸ்மவேலருடைய கரத்திலிருந்து யோசேப்பை வாங்கினார்கள். 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 39:12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தில் அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபொழுது. 39ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், verse 22. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு சேவித்தான். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 39th chapter and verse 22. And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners that were in the prison, whatsoever they did there, he was the doer of it. 23ஆம் வசனம். The keeper of the prison looked not to anything that was under his hand. தமிழில் இல்லை, அவனுடைய கரம் என்று 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41, ஆதியாகமம் 41, 42, 41-42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த
தன் மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ கரங்கள் யோசேப்பின் மேல இருக்கிறது. எத்தனை வசனங்கள் வாசித்தேன், எத்தனை கரங்கள் இருக்கு பாருங்க, எத்தனை கரங்கள். சகோதரனுடைய கரங்கள், his own brother's hands. இஸ்மவேலருடைய கரம், the hand of the Ishmaelites. போத்திப்பார் மனைவியினுடைய கரம். நான்காவது சிறைச்சாலையின் அதிகாரியினுடைய கரம். ஐந்தாவது பார்வோனுடைய கரம். முடிச்சிருக்கிறீங்களா? 5 கரங்கள் எல்லாம் எதிரியினுடைய கரம், எல்லாம் எதிரிகள். சகோதரர்கள் தான், கூட பிறந்தவங்க தான் எதிரியா மாறிட்டாங்க. அவங்க சொல்றாங்க நம்ம கை அவன் மேல இருக்க வேண்டாம். இரண்டாவது பாருங்க, இஸ்மவேலுடைய கரத்திலிருந்து அவன் விற்கப்பட்டான். மூன்றாவதாக பாவம் செய்யும்படியாக அவனை இழுத்த ஒரு கரம், போத்திப்பார் மனைவியினுடைய கரம். சிறைச்சாலையிலே இருந்த எல்லா அந்த சிறைச்சாலையின் அதிகாரத்தில் கரத்தில் இருந்ததை யோசேப்பினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். 41ஆம் அதிகாரத்தில் ஃபாரோஸ் ஹேண்ட், பார்வோன் கரத்தில் இருந்த மோதிரத்தை எடுத்து யோசேப்பின் கரத்திலே அவன் போடுகிறான். 5 கரங்கள். இந்த 5 கரங்களும் பாருங்கள் யோசேப்பின் வாழ்க்கையிலே என்ன செய்தது. பலவிதமான சூழ்நிலைகள். அவன் சகோதரரோடு கூட இருக்கிறான். யோசேப்பு குழியிலே போடப்படுகிறான். எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறான். யோசேப்பு பிற்பாடு எங்கே போகிறான்? போத்திப்பாருடைய வீட்டில் இருக்கிறான். சிறைச்சாலைக்கு போகிறான், அரண்மனைக்கு போகிறான். அவன் மேல 5 விதமான கரங்கள் இருக்கின்றன. இந்த 5 விதமான கரங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் என்ன செய்தது? இட் டெஸ்டட் த லைஃப் ஆஃப் ஜோசப். யோசேப்பின் வாழ்க்கையிலே யோசேப்பினுடைய நோக்கங்களையும் யோசேப்பினுடைய வாழ்க்கையும் சோதித்து 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 ஒவ்வொரு சோதனையும் யோசேப்பு வென்று மேலாக வந்தான். ஆமேன். நான் நினைக்கிறேன் இந்த 5 கரங்களையும் உங்களுக்கு விளக்கி சொன்ன உடனே நீங்கள் ஆலயம் முடிந்தவுடனே என்னை பார்த்து சொல்வீங்க, பாஸ்டர் எனக்கு சோதனைகள் வேண்டும். சோதனைகள் தான் நம்ம என்ன செய்கிறதுனா டெஸ்ட் பண்ணி நம்ம எதிர்காலத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை உருவாக்குகிறது. இப்போ இந்த 5 கரங்கள் எப்படிப்பட்ட சோதனையை யோசேப்புக்கு கொண்டு வந்தது? வாட் வேர் தோஸ் டெஸ்ட்? அதை 3ஆக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதிரனுடைய கரங்கள் யோசேப்பை சோதித்தது. டெஸ்டட் ஹிம். தேர் வர் 3 டெஸ்ட், 3 சோதனைகள். முதலாவதாக he was hurt. அவனை இவர்கள் பாதித்தார்கள், தீங்கு செய்தார்கள், தீங்கு செய்தது. இரண்டாவதாக பாருங்க, இந்த சத்துருவினுடைய கரங்கள் அவனை கையாண்டது, handled him. மூன்றாவதாக இந்த சத்துருவினுடைய கரங்கள் hindered his life, தடை செய்தது. 3 சோதனைகள். யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த 3 சோதனைகளை போல நம்முடைய வாழ்க்கையிலும் 3 விதமான சோதனைகள் இந்த கரங்கள் கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த 5 விதமான கரங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. அப்படிதானே? சகோதரருடைய கரங்கள், அப்புறம் இஸ்மவேலுடைய கரங்கள், போத்திப்பார் மனைவியுடைய கரங்கள், சிறைச்சாலையில் சில நேரத்தில் இருக்கிறோம் அந்த கரங்கள், பார்வோனுடைய கரங்கள் அன்சீன், அது ஹிடன், அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் மேலே உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் இந்த கரங்களை அனுமதிக்கிறார். முதலாவதாக அவங்க என்ன செய்தாங்கன்னா, தே ஸ்டார்டட் ஹர்ட்டிங் ஜோசப். யோசேப்புக்கு அவர்கள் தீங்கு செய்தார்கள். 37ஆம் அதிகாரத்தை வேதத்தை நீங்கள் வாசித்தவர்கள் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தன்னுடைய தகப்பன் யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு, உன்னுடைய சகோதரர்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு கொண்டு போ, டேக் லஞ்ச் ஃபார் யுவர் பிரதரன். அப்போ யோசேப்பு அவர்களுக்கு என்ன கொண்டு வருகிறான்? உணவை கொண்டு வருகிறான். அவர்கள் யோசேப்பு கொடுத்த உணவை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும். இவன் 2 சொப்பனத்தை நமக்கு பகிர்ந்து கொண்டான், இவன் உயர்த்தப்படக்கூடாது என்று அவங்க இருதயத்தில் ஒரு கசப்பை வைத்திருந்தார்கள். அவனை கொல்ல வேண்டும் என்ற, அவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் தோன்றின
ஒரு சிந்தனை அல்ல. இட் வாஸ் நாட் அன் ஐடியா தட் வாஸ் பார்ன் தட் டைம். இவங்க பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டைம் வந்தது, தனியாக மாட்டிட்டான் யோசேப்பு. அவனை தீங்கு செய்ய வேண்டும். இங்கே வாப்பா யோசேப்பு, இங்கே வா, 17 வயசு தானே உனக்கு. ரூபன் சொன்னா, நான் தான் வீட்டில் பெரிய பையன். யூதா சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் எங்கள் அப்பா பற்றி, இங்கே வா, இந்த ஷர்ட்டை கழட்டு. பல வர்ண அங்கேயே அவன் இடத்துலேருந்து கழட்டுனாங்க. அதை கழட்டி அதை போட்டு விட்டு அவனை என்ன பண்ணலாம், இவன் லைஃப்பை முடிச்சிடணும், இவனை தூக்கி குழியிலே போட்டு விடுகிறார்கள். போட்டுட்டு யோசேப்பு கொண்டு வந்த சாப்பாட்டை இவங்க சாப்பிட்றாங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உரிமைகளை இந்த உலகம் எடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற உரிமைகளை நம்மை விட்டு சில நேரத்தில் எடுக்கப்படும். இட் பிகம்ஸ் அ கிரேட் பெயின் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் மனவேதனை, மனம் நொந்து காணப்படுவோம். ஆனால் பெயின்ஃபுல் பீப்புள் ஒன்லி வில் லீட் யூ டு காட்ஸ் பர்பஸ் இன் யுவர் லைஃப். சில நேரத்தில் மனநோவு நமக்கு கொடுக்கிறவங்க தான் நம்ம எதிர்காலத்துக்கு நம்மை கொண்டு செல்வார்கள். ஆகவே இவ்வளோ காரியத்தை செய்யும் பொழுது 17 வயது கொண்ட யோசேப்பு எப்படி இருந்தான்? நான் யார் தெரியுமா? எனக்கு 17 வயசுன்னு சண்டைக்கு போல யோசேப்பு பொறுமையாக இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை குறித்து வசனத்தை வைத்திருக்கிறார், என் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆஃப்டர் ஆல் எங்கள் அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸு தானே எடுக்கிறீங்க, ஆஃப்டர் ஆல் என்னை குடியிலனா போடுறீங்க, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. யூ ஹர்ட் மீ எனிதிங் பட் தட் ஹர்ட் இஸ் அ டெஸ்ட் இன் மை லைஃப். எத்தனை பேர் சொல்கிறோம், என்னை தீங்கு செஞ்சிட்டாங்க, என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஹர்ட் நம்முடைய இதயத்தில் கசப்பாக மாறுகிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், God is sending certain hurts through your own family members to fulfill his purpose in your life. It is a test in our life. அது நம்ம வாழ்க்கையிலே ஒரு பரீட்சையை போல கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார், சகிக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, how they handled him. அவனை எப்படி கையாண்டார்கள். There was a shift in his life. 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவனை தன்னுடைய தகப்பனுடைய இடத்திலிருந்து அவனை ஷிஃப்ட் பண்ணி எங்கு கொண்டு போகிறார்கள்? எகிப்துக்கு கொண்டு போகிறார்கள். எகிப்தின் சுமைகளை உங்கள் மேலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்குப்படுத்தி இருக்கிறார். எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போகிறார்கள். அங்கு கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை விற்கிறார்கள். அப்போ என்ன ஆகிறான் யோசேப் என்றால், he becomes a slave there. அடிமையாக மாற்றுகிறார்கள். அந்த நாட்களிலே அடிமைகளை விற்று வீட்டிலே வேலைக்காக வைப்பார்கள். இன்னைக்கு ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளைகளை விலைக்கு விற்பதை தாங்க முடியுமா? யோசேப்பை அவர்கள் விலைக்கு விற்றார்கள். The way they handle him was not as a person but as a commodity. அவனை ஒரு பொருள் மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. யோசேப்பை ஒரு யங் மேனாக அவனை ஹேண்டில் பண்ணலை. இன்றைக்கி யாராவது கொஞ்சம் சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா? ஜோசப் வாஸ் வெரி சைலண்ட். மிகவும் அவன் தாழ்மையாக இருந்தான். சில நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஹியூமன் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். அமைதியாக இருக்கும்படியாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள், இங்க இருக்கிற சில்ட்ரனுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அத்தாரிட்டி யார் என்றால் உங்கள் தாய் தகப்பன். உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் நிச்சயமாக கீழ்ப்படிந்து நீங்கள் அமைதியாக தான் இருக்க வேண்டும். ஆமென். இந்த நாட்களிலே நாம் எல்லா இடத்திலும் பார்க்கிறது அதுதான். பிள்ளைகள் கீழ்ப்படிய அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள். பிள்ளைகள் அவர்களை எங்களால் அடக்க முடியவில்லை. யோசேப்பை பாருங்கள், அவனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அவன் மிகவும் அமைதியாக இருக்கிறான். பிகாஸ் he knew it was not a handling but it was a test from God. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சோதனை, இந்த சோதனையை நான் வென்று வர வேண்டும், நான் இதிலே நான் அமைதியாக இருப்பேன். என் அப்பா என்ன சொல்கிறாங்களோ, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க மாட்டேன், நான் கீழ்ப்படிவேன்.
கொஞ்சம் வேலை கிடைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 கொம்பு வந்துடும். காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க உலகத்துக்கு மேலே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய பெற்றோருக்கு போய் அடங்கி இருந்தார். நீங்கள் பெற்றோர்களுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்களோ நான் சொல்லுகிறேன், நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிள்ளைங்க கேட்குறீங்களா? வாலிப பிள்ளைங்க கேட்குறீங்களா? ப்ளீஸ் பி ஒபீடியன்ட். அவங்க தப்பாகவே சொன்னாலும் நீங்கள் கீழ்ப்படிங்க. அவங்க தெரியாமல் ஏதோ தப்பாக சொன்னாலும் என்ன ஹேனா, கீழ்ப்படிங்க. உங்களுக்கு தெரியுமா ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சாட் ஜிபிடி தெரியுமா? ஃபோனே ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பெற்றோர்களை பிள்ளைகள் ஏளனமாக பேசுவதை நான் கேள்விப்படுகிறேன், நான் பார்த்திருக்கிறேன். நெவர் ஹர்ட் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் பெற்றோர்களை ஒரு நாளும், உங்களை வளர்த்த பெற்றோர்களை, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆனாலும் உங்கள் பெற்றோர்கள் தான். நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் மரண பரியந்தம் உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். ஆமேன். இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உங்களுடைய தாய் தகப்பனை யோசேப்பை போல நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் நாம் மரியாதை செலுத்த நாம் பழக வேண்டும். ஆமேன். யார் நம்ம விட ஒரு 10 வயசு 5 வயசு பெருசாக இருந்தாலும் பார்த்த உடனே ஒரு ஸ்மைல், ஒரு பிரைஸ் தி லார்ட், ஒரு குட் மார்னிங் சொல்ல முடியுமா? முடியாதா? என்ன ரெனி, என்ன டாஃப்னி, என்ன ஜாஷுவா? சொல்லணும். காலையில் ஏஞ்சோன்னு உங்கள் அப்பா அம்மா நிற்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது செய்கிறாங்க, அப்படி மூஞ்ச திருப்பிட்டு போகக்கூடாது. குட் மார்னிங்னு சொல்லணும் இல்லையா? நீங்கள் பேசணும், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் படிக்கிற படிப்போ உங்களுடைய பொசிஷனோ உங்களை மேலே கொண்டு போகாது. உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கணும். வாலிபர்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். பெற்றோர் தான் சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குல்ல, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு கஷ்டமானதை தான் நம்ம செய்யணும். மொபைலை பார்க்காத, அதில் ரொம்ப டைம் டிவி பார்க்காதனா கொஞ்சம் ஒபே பண்ணுங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் யோசேப்பை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க என்பதை யோசேப்பு சகித்தான். 3வது பாருங்க, முதலாவதாக தீங்கு செஞ்சாங்க, 2வது அவனை தவறாக கையாண்டார்கள், 3வதாக அவனுக்கு ஒரு பெரிய தடை வந்து விட்டது. என்ன தடை? 39ஆம் அதிகாரத்திலே அந்த வீட்டிலே ஒரு எஜமானி இருக்கிறாள், போத்திபாருடைய மனைவி. யோசேப்பு தவறு செய்யவில்லை, ஆனால் யோசேப்பை தவறு செய்யும்படியாக this Potiphar's wife is tempting him, come and sin with me, என்னோடு கூட வந்து நீ தப்பு செய். யோசேப்பு என்ன செய்தான்? நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்க நேரம் இல்லை. நித்தம் டே பை டே she was troubling him. நித்தம் அனுதினமும் இந்த ஸ்திரீ யோசேப்பை பாவம் செய்யும்படியாக இழுத்து கொண்டே இருந்தாள். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? தன்னுடைய வஸ்திரத்தையும் அவருடைய கைகளை விட்டு வெளியே ஓடிவிட்டாள். அந்த கரம் பாருங்க, டெஸ்டிங் ஹேண்ட் இவனுடைய எதிர்காலத்தை தடை செய்தது. என்ன தடை? இவன் ஒருவேளை தப்பு செய்யறதுக்கு கோஆப்ரேட் பண்ணி இருந்தானா அடுத்த நாளே இவன் வேற மாதிரி வேலை வந்திருப்பான். உலகத்தினுடைய வழிகளுக்கு நம்ம கை தட்டினோன்னா சீக்கிரம் மேலே வந்துடலாம். ஆனால் ஆண்டவருடைய வழி பாருங்கள், மனிதர்கள் ஒரு தடை, அடுத்தது எங்கே போனான்? பிரிசன் தான் போனான். சத்தியத்திற்காக அவன் நிற்கும் பொழுது யோசேப்பு கர்த்தரனை சோதிக்கிறார். இந்த கரங்கள் என் மேலே இருந்தாலும் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் நிற்பேன் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் மனசில் ஒரு சிந்தனை வருகிறது. என்ன சிந்தனைனா, நம்மளை பிரிசனில் போட்டாங்க, எங்கள் அப்பா எங்கேயோ இருக்கிறாரு, எங்கள் அப்பாவை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியாது, என்னை நேசித்த என் தகப்பன் எங்கேயோ இருக்கிறாரு, நான் ஏதோ ஒரு எகிப்துக்கு விற்றப்பட்டு வந்து இந்த எகிப்தில் எங்கே போட்டாங்க? இப்போ என்ன? சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் தப்பு செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க மத்தியிலே நான் இருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கரங்கள் யோசேப்பின் மேலே அழுத்தத்தையும் அவன் எதிர்காலத்தையும் தடை செய்தாலும் அவன் எதிர்காலம் கர்த்தர் கரத்தில் இருப்பது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான்.
இதுதான் இன்னைக்கு யோசேப்பை ஆசீர்வதித்தது. இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என் எதிர்காலம் மனிதர்கள் தடை செய்தாலும் என் கர்த்தர் என் எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருக்கிறார். நான் ஒன்றுக்கும் அசைக்க மாட்டேன். I will never go hand in hand with this world. இந்த உலக நண்பர்கள் சொல்லுவாங்க, இதை செய்யின்னு சொல்லுவாங்க, அதை செய்யின்னு சொல்லுவாங்க, ஈஸியாக மேலே வந்துடலாம், ஈஸியாக பணம் சம்பாதிச்சிடலாம், இதுதான் ஷார்ட்கட். பட் இஸ் இட் காட்ஸ் வேஸ்? யோசேப்பு கர்த்தருக்காக காத்திருந்தான். இந்த முதல் குறிப்பிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பலவிதமான கரங்களை நம்ம மேலே வைத்து, பிரஷர் நம்ம மேலே நிறைய காரியங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். சோதிக்கப்பட்ட பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். I am tried and I am tested, but God is giving me this test. கர்த்தர் இந்த சோதனை எனக்கு தருகிறார். நான் சோதனையிலே நான் கர்த்தருக்காக நிற்பேன். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா we will fail the test, but I will stand for God. கர்த்தருக்காக நிற்பேன். என் காலேஜில் நிற்பேன், எங்கள் ஸ்கூலில் நிற்பேன், நான் வேலை செய்யறதுல நிற்பேன். I will live for God. ரெண்டாவது கரம், நான் சீக்கிரமாக அந்த வசனத்துக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். போத்திபார் என்ன செய்கிறார்? ஜோசப்புடைய கையில் எல்லா விதமான அதிகாரத்தையும் அவர் ஒப்பு கொடுக்கிறார். அதே 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. 22ஆம் வசனம், verse 22, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்பு வைத்தான். What I am talking to you is the hand of Joseph. யோசேப்பினுடைய கரங்கள், யோசேப்பினுடைய கரங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் 41ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிங்கள். 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், verse 41 நான் வாசிக்கிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டு. இப்போ யோசேப்பின் கைகள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிக்கலாம். யோசேப்பின் கைகளும் அவன் வாழ்க்கையிலே அவனுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. அதான் நான் சொன்னேன், ட்ரெயின்டு ஹேண்ட்ஸ். நம்முடைய கரங்கள் ட்ரெயின்டாக இருக்கணும். அப்போ கரன்னு சொல்லுது எதை குறிக்கிறது என்றால் அவன் வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவர் நாளைக்கு நம்மை யோசேப்பை போல அந்த தேசத்தின் பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்ததாக கர்த்தர் வைக்கும் பொழுது யார் அங்கே உட்கார்ந்து அரசாள முடியும் என்றால் he has to be a trained person. ட்ரைனிங் இல்லைனா அந்த உயர்வுக்கு போக முடியாது. திடீரென்று ஒருவரை அதிகாரி ஆக்கும் பொழுது அவனுக்கு இருக்கிற எம்ப்ளாயீஸ், அங்கே இருக்கிற ரீசோர்ஸஸை அவனால் ஹேண்டில் பண்ண தெரியலனா என்ன நடக்குன்றான், தட் ஆர்கனைசேஷன் வில் கொலாப்ஸ். அந்த காரியங்கள் அப்படியே நாசமாய் போய்விடும். அப்போது இன்றைக்கு யோசேப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் கரத்தில் எல்லாம் கொடுக்குறார். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். போத்திபார் வீட்டுக்கு போன உடனே அவன் கையில் எல்லாத்தையும் கொடுக்குறார். யூ பி இன்சார்ஜ் ஆஃப் மை ஹவுஸ், ப்ரொவிஷனை பார்த்துக்கோ, வீட்டில் இருக்கிற வேலை செய்கிறவங்களாம் உன் கரத்தில் வந்துட்டாங்க, அல்மேரா எல்லாம், ட்ரெஷரி, கேஷு, என் கிரெடிட் கார்டு, இந்த கார்டு எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. யூ ஆர் இன்சார்ஜ் ஆஃப் எவ்ரி திங். யார் கையில் கொடுத்துட்டாங்க? யோசேப்பு கையில் கொடுத்துட்டாங்க. சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில் என்ன ஆயிடுச்சு? அந்த சிறை அதிகாரி என்ன செய்ய, எல்லா கைதிகளும் உன் கையில் கொடுத்துட்றேன்ப்பா, எல்லா கைதிகளும் நீ பார்த்துக்கோ, என் கரத்திலிருந்து உன் கரத்துக்கு கொடுத்துட்றேன். அப்போது யோசேப்பின் கையில் போத்திபார் வீட்டிலையும் அவன் கரங்களை பாருங்கள், சிறைச்சாலையிலும் அவன் கரங்களை பாருங்கள். இப்போ பேலஸுக்கு போவோம், அரண்மனைக்கு போவோம். ஃபேரோ என்ன பண்ணுறாரு?
அவருடைய கரத்தில் இருக்கிற அத்தாரிட்டி, அதுதான் சீல் போடுவாங்க அந்த 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 மோதிரத்தில். அந்த மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கரத்தில் போடுறார். இப்போ 3 சந்தர்ப்பங்களிலே பாருங்கள், யோசேப்புக்கு 3 விதமான ட்ரைனிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். 3 important ways the life of Joseph was trained. முதலாவதாக பாருங்க, ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ். நான் சொல்றேன், வேலை செய்த கரங்கள், மிகவும் புத்தி கூர்மையாக டிலிஜென்ட்டாக வேலை செய்த கரங்கள். கவனிக்கிறீங்களா? உயர்த்தப்பட வேண்டும் என்றால் சோம்பேறிகள் அங்கே போக முடியாது. இந்த வேலை செய்யாமல் இருக்காங்க பாருங்க, உட்கார்ந்துட்டு செய்வாங்க சில பேர், நிச்சயமாக அவர்களை கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். யோசேப்பு கான்ஸ்டன்ட் மூவ்ல இருந்தான். அவன் இங்கும் அங்குமாக ஓடி உழைத்து கொண்டே இருந்தான். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒருவன் தன் வேலையிலே சுறுசுறுப்பு உள்ளவனை நீர் பார், ஒரு நாள் அவன் ராஜாக்கு முன்பாக நிற்பான். See a person diligent in his work, one day he will stand before the king. அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யாதவங்களை தான் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்ம பிள்ளைகளுக்கு தான் நான் பேசணும். மறுபடியும் தயவுசெய்து வீட்டில் கொஞ்சம் வேலை செய்யுங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை செய்யுங்க, கடைக்கு போசனா போங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வானா கொண்டு வாங்க. இப்போ இதெல்லாம் முந்தி பேச மாட்டேன், இது பேசினா தான் புரியுது. வீட்டில் நம்ம பிள்ளைகள் வேலை செய்ய வேண்டும். நம்ம பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான் காலையில் எழுந்தணும், சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வரணும், சாப்பிடணும், தூங்கணும். இது பெரிய வேலை பாருங்க. நான் சொல்கிறது கரெக்ட் தானே ஜார்டன்? கரெக்ட் தானே? கவனிக்கிறல்ல? ஆமாம், இது பெரிய வேலை. அவங்களுக்கு இதை செஞ்சுட்டாங்கன்னா பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். இது பத்தாது, நாளைக்கு அவங்க ஒரு குடும்பத்தை நடத்துனாங்கன்னா, அப்பா எலக்ட்ரிக் பில் கட்டிடுங்க, அம்மா எனக்கு சோறு செஞ்சுட்டுனா செய்ய மாட்டாங்க, நாம் தான் செய்யணும். பிள்ளைகள் இன்றைக்கு வீட்டிலே நீங்கள் படிப்பு சில பேர் இங்கே இருக்கிறான்னு தெரில, என்னப்பா நேற்று டியூஷன் போயிட்டோம் பாஸ்டர். இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக டியூஷன் படிப்பீங்களா? வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பீங்களா? அப்போது வீட்டில் வந்து நம்ம we have to work, we have to get trained. நாலேஜ் வந்துடும் நமக்கு. அப்போ ட்ரைனிங் எங்கே வரோன்னா, உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். சில பேருக்கு அவங்க காரியத்தை அப்பா அம்மா தான் செய்யணும். டேபிளில் சாப்பாடு வைக்கணும், இங்கே சாப்பிட்டு எழுந்துச்சி போவாங்க, யாரோ ஒருத்தர் பிளேட் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. பெற்றோர் அப்படி செஞ்சீங்கன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. அப்புறம் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்க மருமகளுக்கும் மருமகனுக்கும் நீங்கள் தான் செய்யணும். பேர பசங்களுக்கும் செய்யணும், செஞ்சுட்டு இருக்காங்க போல. பிள்ளைகளை வேலை செய்து வாங்க பழகி கொள்ளுங்கள். அவங்க வந்து பேட்மிண்டன் கிளாஸோ செஸ் கிளாஸோ போலனா கூட பரவாயில்ல, அவங்க வீட்டில் வேலை செய்தாதான் அம்மா அப்பாவுடைய கஷ்டம் எல்லாம் தெரியும். இல்லைன்னா யோசேப்பை மாதிரி உங்களை வேற எங்கேயா கர்த்தர் கொண்டு போயிடுவார். இந்த வீட்டில் இருக்கிறவருக்கும் இந்த ஜோசப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப செல்லப்பிள்ளை ஜோசப். ரூபன் வேலை வாங்க சொல்லுவார், அவனை வேலை வாங்காத, அவன் நல்ல பையன் யோசேப்புன்ட்டு வீட்டில் அவ்வளோ பாசம். அதனால தான் அப்பா என்ன பண்ணாரு, வீட்டில இருந்து எடுத்துன்னு போய் கர்த்தர் என்ன செய்தார், நேரா போய் எகிப்துல போட்டார். ஏனென்றால் கர்த்தர் யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்ற சித்தத்தை கொண்டிருந்தார். அப்போ அவனுடைய கரங்கள் வேலை செய்த கரங்கள், அவனுடைய கரங்கள் ஒர்க்கிங் அண்ட் வில்லிங் ஹேண்ட்ஸ், எல்லாத்துக்கும் முதல் நிற்பான். எந்த வேலை கொடுத்தாலும் he was very active, சுறுசுறுப்பாக இருந்தான். மூன்றாவதா பாருங்க, வைஸ் ஹேண்ட்ஸ். ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ், வில்லிங் ஹேண்ட்ஸ், வைஸ் ஹேண்ட்ஸ். ரொம்ப ஞானம் உள்ளவன் யோசேப்பு. எப்படி சொல்றேன்னு தெரியுங்களா? பார்வோன் தன்னுடைய மோதிரத்தை எடுத்து கரத்தில் போட்ட உடனே இவர் வந்து பவர்லாம் எடுத்துக்கல, மிகவும் ஞானமாக இருந்தான். ஏன்? அவன் ஞானமாக இருந்தபடியால் தான் அவன் குடும்பத்திற்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். He did not flounder the resources God gave him. சில நேரத்தில் பாருங்க, சிலருக்கு ஒரு காலம் இருக்கும், நான் பார்த்துருக்கிறேன், நிறைய வசதிகளை கர்த்தர் கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சீரடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போது காற்று நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கும் பொழுது சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே
தூற்றிக்கோள்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பை போல he knew all economics, பொருளாதாரம்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தான். பஞ்சம் வரப்போகிறது, ஒரு நாட்களிலே எனக்கு இது தேவைப்படும் எகிப்தில் என்று he had beautiful plans for Pharaoh. அப்போ பாருங்க, இந்த ரெண்டாவது குறிப்பை நான் முடிக்கிறேன். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உழைத்தான், அவன் மிகவும் உற்சாகமாக இருந்தான், மிகவும் ஞானமாக இருந்தான். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 49 அதிகாரம் 49 and verse 24. Genesis 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். The third is the hand of God. கர்த்தருடைய கரங்கள். இதை God's transformation hand என்று அழைக்கிறேன். The hand that transforms our life. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி உயர்த்தும் கரங்கள். யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. யாருடைய கரங்கள் பலத்தன? யோசேப்பின் கரங்கள். அப்ப யோசேப்பின் கரங்களை யாக்கோபின் கர்த்தர் என்ன செய்தாரா? பலப்படுத்தினார். strengthened his hands. ஒவ்வொரு நாளும் அவன் உழைத்து அவன் பலவீனமாகும் போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். சில நேரத்தில் படிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். சில நேரத்தில் நமக்கு பலவீனமாக இருக்கும். ஆண்டவர் யாக்கோபுடைய தேவனுடைய கரங்கள் யோசேப்பை பலப்படுத்தின. ரெண்டாவது பாருங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அவனை எப்படி மாற்றினது? பலப்படுத்தினது. இரண்டாவது அவனை வழி நடத்தினது. கைடட் ஹிம். ஆண்டவருடைய கரங்கள், the sovereign hand of God led him. அவனை நடத்தினது. எப்படி நடத்தினது? அவன் வாழ்க்கையை சுற்று ஆயிடுச்சு. அவன் நேராக நல்லா உயர்த்தப்பட்டிருக்கலாம். கர்த்தர் என்ன பண்ணாரு? சில நாட்கள் அவனை எகிப்திலே போட்டுட்டார். 17 வயதாக இருக்கும் போது அவன் விற்கப்பட்டான். 17 years. எப்போ தெரியுமா அவன் உயர்த்தப்பட்டான்? 30 வயது. அப்போ எத்தனை வருஷங்கள்? 13 வருஷங்கள் அவன் கர்த்தருக்காக காத்திருந்தான். 13 வருஷங்கள் அவன் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரணம், 13 இருளான வருஷங்களிலே கர்த்தருடைய கரம் அவன் வாழ்க்கையிலே மறைந்து செயல்பட்டது. இன்னைக்கு பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்கிறோம், எதுவும் நடக்க மாட்டேங்குது, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி இருக்கு. நான் சொல்கிறேன், God's hidden hand is there. கர்த்தருடைய மறைவான கரம் இருக்கிறது. இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நஷ்டம் ஆயிடுச்சு, என்னுடைய பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சுட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவர் அந்த நெகட்டிவ் திங்ஸை உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுப்பார். ஏன்? கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது. யோசேப்பு நினச்சிருப்பான், 13 years wasted in my life. prime age, விசேஷமான வயசு. 17லேருந்து 30 வயசை பார்த்தீங்கன்னா உழைக்கிற வயசு, உயர்த்தப்படுகிற வயசு. ஆனால் அந்த நாட்களிலே பாருங்க, அவன் பலவீனப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கரம் அவனை வழி நடத்தினது. It strengthened him, it guided him. The sovereign hand guided him. கடைசியாக பாருங்க, கர்த்தருடைய கரம் என்ன செய்ததுன்னா, it was sufficient for him. அவனுக்கு கர்த்தருடைய கரம் போதுமானதாக இருந்தது. இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 49 அதிகாரம் 22 வசனம், verse 22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். I don't have time to explain this. யோசேப்பு is a fruitful bough. கனி தரும் செடி. கவனிக்கிறீங்களா? செடி எப்போ கனி தரும்? இன்னைக்கு விதை போட்டோன்னா நாளைக்கே எனக்கு மாங்காய் தரும். இன்னைக்கு ஒரு விதை போட்ட நாளைக்கே எனக்கு தேங்காய் வரும். இல்லை, இட் டேக்ஸ் டைம். யோசேப்பு வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வதித்ததை விட, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை விட அவன் வாழ்க்கையிலே கனி தர ஆரம்பித்தான். எல்லாரும் சொல்லுங்களேன், கனி தரும் செடி அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் மாம்பழம் மரம் இருக்கலாம், உங்கள் வீட்டில் தேங்காய் காய்க்கிற மரம் இருக்கலாம், உங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருக்கலாம். எத்தனை மரங்கள் கனி கொடுத்து அது சாப்பிடுது? பாஸ்டர், மாங்காய் மரம் வந்தது, அழகான மாம்பழங்கள், அதுவே சாப்பிட்டுச்சு பாஸ்டர் எல்லாத்தையும். கொய்யா பழம் இருக்கு,
அந்த மரமே கொய்யா பழத்தை சாப்பிட்டுச்சு. எந்த மரமும் தன் கனியை சாப்பிடாது, மற்றவர்கள் தான் அந்த கனியை சாப்பிடுவார்கள். யோசேப்பு கனி நிறைந்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக மாறினான். 22ஆம் வசனம், கனி தரும் செடி கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது. அந்த இடமே பத்தல, அவனுடைய பிரான்ச்சஸ் என்னதான், இட் வெண்ட் ஓவர் த வால். யாரு சுவர் கட்டினாலும், யாரு தடை செய்தாலும், யோசேப்புடைய வாழ்க்கை சுவரை தாண்டி போனதான். அப்படிதான் இருக்கு வசனம். அதனுடைய கொடிகள் சுவரின் மேல் படர்ந்து, இட் ஓவர்லீப் த வால். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை மகிமைப்படுத்தினார். காட் glorified ஜோசப். இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல தம்முடைய கரத்தை வைத்திருக்கிறார். என்னால் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் சொன்னாலும், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கரங்கள் உங்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மேலும் இருக்கிறது. Hallelujah. The hands that tested him, the hands that trained him, and the hands that transformed him. அவனை சோதித்த கரங்கள், யோசேப்பை பயிற்சிவித்த கரங்கள், யோசேப்பை மாற்றி உயர்த்தின கரங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நிற்போம். ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, நான் யோசேப்பை போல கனி தரும் செடியாக என் வாழ்க்கையை இன்றைக்கு மாற்றும். சேஞ்ச் மை லைஃப் டுடே. என் வாழ்க்கையை இன்றைக்கு மாற்றும் கர்த்தாவே. நான் கனி தரும் செடியாக மாற விரும்புகிறேன். என் மேல் எதிரியின் கரங்கள் இருக்கின்றன. என் சகோதரருடைய கரங்கள் என் மேலே இருக்கிறது. இஸ்மவேலர் கரங்கள் என இருக்கிறது. பார்வோனுடைய கரங்கள் என் மேலே இருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரியுடைய கரம் என் மேலே இருக்கிறது. பாவம் செய்யும்படியாக போத்திப்பாரின் மனைவி கரங்கள் என் மேலே இருக்கிறது. ஆனாலும் இந்த கரங்களை மேற்கொண்டு நான் மேலே வருவேன். இந்த கரங்கள் ஒரு நாளும் என்னை வீழ்த்தாது. No hand of the enemy will suppress me, but I will overcome these hands. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு அனுப்புகிற சோதனைகள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கரங்களில் என்னெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த வீட்டினுடைய அதிகாரம், உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு முழு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். சிறைச்சாலையில போனாலும் அங்க அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அரண்மனையிலும் பார்வோன் அதிகாரத்தை கொடுத்தார். ஜோசப் took it as a training for him. இது என் வாழ்க்கையில ஒரு பயிற்சி. நான் பயிற்சி எடுக்க வேண்டும். நான் வேலை செய்ய வேண்டும். நான் ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக எதிரிகள் இருந்தாலும் சரி, என்னுடைய உழைப்பு இருந்தாலும் சரி, என் தேவாதி தேவனுடைய கரம் என் மேலே இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் யோசேப்பின் மேலே இருந்தது. அவன் எங்கு சென்றாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. எதற்காக? யோசேப்பை உயர்த்தும்படியாக. சகோதரர்கள் யோசேப்பை விற்றார்கள், ஆனால் கர்த்தர் யோசேப்பை அனுப்பினார். The brethren sold Joseph, but God sent Joseph. எதற்காக கர்த்தர் அனுப்பினார்? நாளைக்கு அவனுடைய குடும்பம் அவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஏன் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார்? நாளைக்கு நீ உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறாய். கர்த்தர் உன்னை கொண்டு உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கொண்டு யோசேப்பை போல கனி தரும் செடியாக மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு இந்த அக்டோபர் மாதம் இந்த 2வது வாரத்திலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என் கண்களை இன்றைக்கு திறந்தருளும். என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே. There is no shortcut to success. வெற்றிக்கு குறுக்கு வழி இல்லை. வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, there is no shortcut to success. There is only one way. கர்த்தர் உங்களை உயர்த்தும் வழி ஒன்றுதான் உண்டு. இன்றைக்கு கர்த்தரை நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இடத்தை விட்டு செல்லுவோம். விசேஷமாக இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள், நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய தகப்பன் தாய்க்கும் பெரியவர்களுக்கும் சபைக்கும் நான் கீழ்ப்படிவேன். என் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிவேன். வீட்டில் நான் கொஞ்சம் வேலை செய்ய போகிறேன். நான் கர்த்தருக்காக கொஞ்சம் ஊழியம் செய்ய போகிறேன். என்னுடைய டெரிட்டரியை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறேன். கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் கர்த்தாவே, கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. எல்லாரும் கண்களை மூடுவோமா? இங்க இருக்கிற நான் சின்ன பிள்ளைங்க வாலிபலுக்கு நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. உங்க பெற்றோரை நீங்க நேசிக்க வேண்டும். உங்க பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். நான் சொல்லுகிறேன், கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, பெற்றோரை கனப்படுத்தாத சந்ததி வருகிறது. A generation that will never respect parents, a generation that will never honor parents. ஆனாலும் இன்றைக்கு பெற்றோரை கனப்படுத்தும் பிள்ளைகளாக நம்முடைய சபையிலே பிள்ளைகள் வர வேண்டும். ஒருவேளை அப்படி இருந்தா நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நான் எங்க பெற்றோரை கனப்படுத்துவேன், நான் என் பெற்றோரை கனப்படுத்துவேன். உங்க கையை உயர்த்துவீங்களா? வாலிப பிள்ளைகள் கையை தூக்குங்க. சில்ட்ரன் கையை தூக்குங்க. ஆனர் யுவர் பேரண்ட், ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட். கையை தூக்குங்க. ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஜார்டன் கண்ணை மூடு, ஜாஷுவா கண்ணை மூடு. நீங்க ஜெபம் பண்றீங்க. இன்னைக்கு உங்க அப்பா அம்மா இருக்கிறனால எல்லாம் கிடைக்கிறது. நாளைக்கு அப்பா அம்மா இல்லைன்னா என்ன செய்வீங்க? தயவு செய்து அதை உணருங்க. இன்றையிலிருந்து, ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னும் என் தகப்பன் தாயை கனப்படுத்துவேன். எங்க அப்பா அம்மாக்கு நான் உதவி செய்வேன். எங்க அப்பா அம்மாக்கு இருக்கிற பலவீனங்களை நான் சப்போர்ட் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை தீர்மானம் எடுங்க. நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பிதாவே, உயர்த்தப்பட்ட கரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்க பிள்ளைகள் இதை உணரும்படியாக யோசேப்பை எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறீரே. எங்க பிள்ளைகள் இந்த உலகத்தில் உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் வீட்டிலே சாட்சியாக வாழும்படியாக, எங்க பிள்ளைகள் உமக்காக வாழும்படியாக எங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உயர்த்தப்பட்ட இந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. தைரியமாக அவங்க கையை உயர்த்தி இருக்கிறாங்க கர்த்தாவே. இதை கனப்படுத்தும் கர்த்தாவே. எங்க சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்துவீராக. அவங்க படிக்கிற படிப்பை ஆசீர்வதிப்பீராக. கையை கீழே போடலாம். எல்லா இங்க இருக்கிற பெரியவர்கள் எல்லாரும் இன்றைக்கு கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்க மேல வரணும். உம்முடைய கரம் எங்க குடும்பத்தின் மேல வரணும். உம்முடைய கரத்தை நீர் நீட்டுவீராக. உம்முடைய ஆல் சஃபிஷியன்ட் ஹேண்ட், போதுமான கரங்கள் எங்க குடும்பத்தின் மேல இருக்கணும் கர்த்தாவே. எங்க மேல நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. எங்க குடும்பத்தில் எதிரிகள் இருக்கிறார்கள். என் வேலை ஸ்தலத்தில் எதிரிகள் இருக்கிறார்கள். என் மேல எதிரியின் கரங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கர்த்தர் என்னை எதிரிக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபின் வல்லவரை நோக்கி எங்கள் கண்கள் பார்க்கிறது. யாக்கோபின் வல்லவருடைய கரத்தின் பலத்தினால் யோசேப்பின் புயங்கள் பலப்பட்டன. இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்திலே இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். நீங்க கரங்களை உயர்த்தி, எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்க குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் கணவரை ஆசீர்வதியும். என் மனைவியை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்க பிள்ளைங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்க பிள்ளைங்க தூர தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, என் அருமையான தாய் தகப்பன்மார்கள் நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை உங்க பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்பை போல அவர்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை போல தகப்பனுடைய கண்களுக்கு பிள்ளைகள் மறைந்திருந்தாலும், யாக்கோபுக்கு தெரியல யோசேப்பு எங்க இருக்கான்னு, ஆனாலும் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்வார்கள். அன்பின் பிதாவே, எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். எங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழும்படியாக, எங்க பிள்ளைகள் உமக்காக எழும்பும்படியாக, எங்க குடும்பங்கள் உமக்காக செழிக்கும்படியாக,
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. யாக்கோபின் வல்லவர் மேல் எங்கள் நம்பிக்கையை செலுத்துகிறோம். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஒருவேளை அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் கண்ணீரில் இருக்கலாம், ஒருவேளை இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். தேவாதி தேவனே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. வெற்றியின் பாதையிலே குடும்பங்களை வைப்பீராக, சமாதானத்தின் பாதையிலே குடும்பங்களை வைப்பீராக. இந்த உலகத்திலே எங்கள் குடும்பங்கள் வெளிச்சங்களாக விளங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.